அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நிகழும் குரோதி வருடம் ஆவணி மாத ராசி பலன்கள். ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆவணி 9 தேதி வரை 2ஆம் இடமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்து குரு மங்கள யோகம் செயல்படுத்துவதால் சிலரது இல்லங்களில் சுப முகூர்த்த செயல்கள் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நடைபெறும் அல்லது கூடி வரும். குடும்ப ரீதியாக நற்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், பொருளாதார வரவுகள் போன்றவையும் ஏற்படுத்தும். ஆவணி 10 தேதி முதல் ராசிநாதன் கோச்சார ரீதியாக உகந்த இடமான 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து மாதம் முடிவு வரை மிகவும் அனுகூலமான நற்பலன்களை வாரி வழங்குவார். சகோதர ஆதரவு, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுதல், சுறுசுறுப்பாக செயல்படுதல், நண்பர்கள் வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படுதல், புத்தி கூர்மையுடன் செயல்படுதல், காரிய ஜெயம், ஆற்றல், வெற்றி, தைரியம், திடத்தன்மை போன்ற நற்பலன்களை இம்மாதம் முழுதும் வழங்குகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கோச்சார ரீதியாக நற்பலன்களை வாரி வழங்கும் குரு பகவான் தமக்கு அனுகூலமான 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து பொருளாதார வகையில் மேன்மை, குடும்பத்தில் சந்தோஷம், தனவரவுகள், முன்னோர்கள் பெரியோர்கள் ஆதரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவற்றை வழங்குவார். மேலும் பெரியோர்கள் ஆதரவு, பெரிய மனிதர் ஆதரவு, அரசியல்வாதிகள் தொடர்பு போன்றவற்றையும் ஏற்படுத்துவார். அரசியல் ரீதியாக நற்பலன்களையும் தருகிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் கோச்சார ரீதியாக உகந்த இடத்தில் அமர்ந்து மிகவும் நற்பலன்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார். செயலில் வேகம், காரிய வெற்றி, எதிரிகளை வெல்லுதல், புகழ் பெறுதல், ஆன்மீக ரீதியாக நற்பலன்கள் அளித்தல் போன்ற நற்பலன்களை தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் தமக்கு உகந்த இடமான 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் தொடர்ந்து நல்ல லாப மேன்மைகள், தொழில் ரீதியாக அனுகூலமான பலன்கள் போன்றவற்றை சிறப்பாக வழங்குகின்றார். எதிர்பாராத தனயோகம், அதிர்ஷ்டம், மேன்மை போன்ற சிறப்பான நற்பலன்களை வழங்குகின்றார். இம்மாதம் முழுமையும் ராசிக்கு யோகாதிபதியான சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வது மிக மிக அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள், நற்பெயர் பெறுதல், பிரபலமடைதல், புகழ் பெறுதல், புத்திரர்கள் மேன்மையடைதல் போன்ற நற்பலன்களை வழங்குகின்றார். மேலும் தீர்த்த ஸ்தல யாத்திரைகள், ஆன்மீக ரீதியாக அனுகூலமான பலன்கள் போன்றவையும் ஏற்படுத்தும். ஆவணி 15 தேதி வரை புதன் பகவான் சுய சாரம் பெற்று கோச்சார ரீதியாக தமக்கு அனுகூலமான இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகுந்த நற்பலன்களையும், தாயார் வழி அனுகூலத்தையும், மிகவும் மகிழ்ச்சி, சுகம் போன்றவற்றையும், அறிவு, ஆற்றல், நுண்ணறிவு போன்ற சிறப்பான தன்மைகளையும் புதன் பகவான் வழங்குகின்றார். அரசியல், அரசாங்க ரீதியாகவும் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆவணி 9 தேதி வரை சுக்கிர பகவான் தமக்கு அனுகூலமான இடத்தில் சஞ்சாரம் செய்து பெண்கள் வகையில் மேன்மை, அரசாங்க வகையில் அனுகூலம், பொருளாதார வரவுகள், தனவரவுகள், அதிர்ஷ்டம் போன்றவற்றையும் வழங்குகின்றார். இம்மாதம் பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் அனுகூலம் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாக மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். கோச்சார ரீதியாக உகந்த ஸ்தானங்களில் குரு பகவான், சனி பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான் போன்ற ராசிக்கு யோகம் தரும் கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது தொழிலில் பல மேன்மைகளையும், லாபங்களையும், ஸ்திரத்தன்மையினையும், அனுகூலம் அதிகம் தரும் அமைப்பும், அரசாங்க ரீதியாக பல்வகை அனுகூலம் பெறும் அமைப்பும், அரசியல் ரீதியாக பல்வேறு லாபங்கள் பெறும் அமைப்பையும் இந்த மாதம் ஏற்படுத்தும். சந்திராஷ்டம தினங்களில் சற்று கவனம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும். ஆவணி 24/9/2024 திங்கட்கிழமை காலை சுமார் 9:24 தொடங்கி ஆவணி 26/11/2024 புதன்கிழமை மாலை சுமார் 6:06 வரை சந்திராஷ்டமம் உள்ளது.
எனவே இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் எச்சரிக்கை, நிதானம், கவனம், புதிய முயற்சிகளை தவிர்த்தல், வழக்கமான செயல்களை முழு ஈடுபாட்டுடன் கவனமுடன் செய்தல் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.